தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது, வியாபாரம், அலுவலக பணிகள், உங்களது குடும்ப வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைய வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் நமது சேனல் மூலமாக ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோங்க. எதுக்காகனா நமது சேனல் க்ரோத்துக்காக நம்ம அதை உருவாக்கி இருக்கிறோம். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய விருப்பமுள்ள அன்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி நீங்கள் நமது ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் கலந்துக்கலாங்க. கலந்து கொள்ளும் அனைத்து உறுப்பினர்களுடைய விவரங்களும் வெளிப்படையாக நாங்கள் வெளியிட ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் அனைவருமே கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது மீனன் புண்ணிய ராசி சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்ள நண்பர்களே. வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைய போகுது நமது மீன ராசி நண்பர்களுக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு பிறந்தநாள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே ராகு இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் தனஸ்தானாதிபதியும் தனகாரனும் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ள நல்ல இந்த சூழ்நிலை மிகச்சிறப்பான ஒரு யோகமான அமைப்புங்க. 5 குடைவன் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல அமைப்பாக, நல்ல யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க. மேலும் 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது விவாக பேச்சுவார்த்தைகளாம் செய்வதற்கான உகந்த ஒரு நேரம் வந்திருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள்லாம் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆடி மாதத்தில் முகூர்த்தம் தான் வைக்கக்கூடாதுங்க. ஆனால் திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு அது சரியான நேரமாக இப்பொழுது வந்துள்ளது நண்பர்களே. ஸோ இந்த சரியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் விரைவிலேயே மங்களகரமான ஓசைகள் கேட்கக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் இன்றைய தினம் பிறந்தநாள் இன்றைய தினம் அற்புதமான ஆனந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க. புதுசாக அசைய சொத்துக்கள், குறிப்பாக வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருக்குது அப்படின்னா அது குறித்த முயற்சிகள்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் நிறைய செய்யலாம். அந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சில கடன் உதவிகள் கிடைக்கும் போது நீங்கள் வீடு வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. வீடு கட்டுறத ஒரு கனவாக வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளும் நீங்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் நீங்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல உயர்வான சூழ்நிலை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் நீங்கள் சிறப்பான வகையில் நீங்கள் உங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை யார் கூட வேணாலும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாங்க. நெருக்கமானவர்களுடன் நீங்கள் முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உறவுகள் வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. ஆனால் உறவுகள் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் சொந்த பந்தங்கள் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதுங்க. நிறைய புகழ் செல்வாக்கு எல்லாம் அதன் மூலமாக சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் ரொம்ப திருப்தியான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தந்தைக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் புதிதாக நிறைய கிடைக்கிறதுனால சமுதாய பணிகள் மூலமாக உங்களுக்கு புதிய நட்புறவு வட்டங்கள் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நெருக்கடிகள் உங்களுக்கு செலவுகள் மூலமாக ஏற்படும். திடீர் செலவுகள் மூலமாகங்கிறதுனால நீங்கள் திடீர் செலவை சமாளிக்கிறதுக்கு ஏதுவாக சேமிப்பு பணத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது குறித்த முயற்சிகளை இந்த தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சமுதாய பணிகளில் இந்த தினம் உங்களுக்கு நிறைய ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. புதிய முயற்சிகள்லாம் நிறைய செய்யலாம். ஆனால் அவசரம் வேண்டாம். விவேகம் மற்றும் சிந்தனையுடன் நிதானித்து செயல்படுங்க. இந்த தினம் புதிய முயற்சிகள் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகுங்க. நிதானித்து செயல்படுங்கள். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் மனதளவில் உற்சாகத்தோடு நீங்கள்
வேலை செய்யறதுக்கு காதல் வாழ்க்கை ஒரு காரணமாக அமையும். ஏன்னா அந்த மாதிரியான இனிமையான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள், மகிழ்வான மனநிலையில் உங்களை வைத்திருக்கக்கூடிய ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. எனவே காதல் வாழ்க்கை மிக இனிமையான ஒரு நல்ல ஒரு வளத்தை உங்களுக்கு உருவாக்கி தருங்க. ஏற்கனவே நீங்கள் செய்த கடினமான ஹார்ட் ஒர்க்கின் காரணமாகவும் உங்களுடைய முயற்சிகளின் காரணமாகவும் இன்னைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஏன்னா இந்த தினம் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அதிர்ஷ்டகரமான ஒரு வரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது தேவைகள் விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நண்பர்களே. ஆனா எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க மற்றவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. சில விஷயங்கள் செய்ய சொல்லி அல்லது சில பேச்சுகளை பேச சொல்லி யாரையும் நீங்க கட்டாயப்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக மாறும். நீங்க மற்றவங்க கோணத்துல இருந்து மற்றவங்க விரும்புவது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியே நீங்க யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு உறவு வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே. எல்லையில்லாத மகிழ்ச்சி அந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு உருவாக்கி தரும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. எனவே அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அலுவலக பணிகளில் இன்றைய தினம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இனிமையான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயா வெளியே போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் விஐபிகள்லாம் சந்திக்கும் போது பயப்படக்கூடாதுங்க. அவர்களுக்கு சமமாக நீங்களும் செயல்படணுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டால் போதுமானதுங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். எந்த இடத்துலையுமே வியாபாரிகள் மட்டுமில்லை, யாருமே மற்றவங்களை விட உங்களை தாழ்த்தி நீங்கள் எந்த விதமான மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அதை தவிர்ப்பது நல்லதுங்க. திருமணமானவர்களுக்கு இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணையை அடைந்ததற்காக நீங்கள் பெருமைப்படத்தக்க வகையில் இன்னைக்கு நல்ல ஒரு இனிமையான சம்பவங்கள் நடைபெறும். எனவே வாழ்க்கை துணையுடன் அன்பு அதிகரிக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 5 அதிர்ஷ்டம் தரக்கூடியனாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களது குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை இருக்குங்கிறத பார்த்து குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைத்து நீங்களும் சந்தோஷப்பட்டு குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உங்களது அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து தந்தைக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியம் நண்பர்களே. மற்றபடி நீ மகிழ்ச்சியான ஒரு நாள், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் கிடைக்குங்க. சமுதாயத்தில் உங்களுக்கான நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய நல்ல காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்கு. மகிழ்ச்சியான ஒரு நாள். எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்பட்டால் அதுக்காக நீங்கள் சமாளிக்கிறதுக்காக கையில் சேமிப்பு பணத்தை வைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நண்பர்களே. ஏன்னா சில செலவுகள் இன்னைக்கு எதிர்பாராமல் சேரலாம். அதனால் நெருக்கடி இல்லாமல் தவிர்ப்பதற்காக சேமிப்பு பணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் நீங்கள் நிறைய செய்யலாம். ஆனால் நீங்கள் நிதானித்து விவேகத்துடன் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே புதிய முயற்சிகளில் நிறைய வெற்றிகளை பெற முடியும். ஸோ அதை மறந்துடாதீங்க. இந்த தினம் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நல்ல புகழ் செல்வாக்கு எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ தயங்காமல் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். மேலும் நமது சேனல் க்ரோத்துக்காக நாங்கள் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே நம்பருக்கு உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் ஷேர் பண்ணி ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுடைய அந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளும் அனைத்து நபர்களுடைய உறுப்பினர்களுடைய பெயர்களும் நாங்கள் அந்த ப்ரோக்ராமுடைய லிஸ்ட்டில் நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். இந்த வீடியோவில் வெளியிடுவோம். ஸோ நீங்கள் அனைவருமே அதில் கலந்துக்கும்படி அன்புடன் நான் அழைக்கிறேன் நண்பர்களே. மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளைய தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைப்போகுதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.